ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர். ராதாகிருஷ்ணனின் தமிழ்நாடு தனி மாநிலம் உருவான வரலாறு புத்தகம். தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவானதன் பின்னணியை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இப்புத்தகத்திலிருந்து. புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏன் இங்க கூடியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி நம்மளுடைய கிரணுக்கு ஒரு பாராட்டு விழா, தேசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, ஒரு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நம்ம இதை பேச போறோம். ஏன் கிரண் குறித்து இப்போ கலந்துரையாடல் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 144 ஆண்டுகளுக்கு பிறகாக யூபியில மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலயமாக பல்லாயிரம் கோடிகள் அந்த அரசுக்கு வருமானமா வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி கல்ச்சர், ஒரு கலாச்சார ரீதியான ஒரு விழாவாக இது பார்க்கப்படுது. உலகம் அனைத்திலும் இருந்து பல்வேறு மக்கள், இந்துக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க, புனித நீராடிக்கிட்டு இருக்காங்க. யூபியில இந்த மகா கும்பமேளா தொடர்பாக கல்ச்சர் கும்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுல பல்வேறு துறையை சார்ந்த பேச்சாளர்கள் பேசுறாங்க. பேச தமிழா பேசு சார்பாக தமிழ்நாட்டில இருந்து ஒரு பேச்சாளர் தான் போறாரு. அது நம்மளுடைய கிரண். ஸோ அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏன் கிரணை கூட்டாங்க, என்ன நடந்தது அப்படின்ற தொடர்பாக கிரணே முதல்ல பேசுவார். என்ன நிகழ்ச்சி முதல்ல அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 144 ஆண்டுகளுக்கு பிறகாக மகா கும்பமேளா நடக்குது. எல்லாருக்குமே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நிறைய லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் சாந்தனகுப்தா சார் இன்டர்வியூ எடுக்கும்போது, மகா கும்பமேளா பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது அவரே இன்டர்வியூ கொடுக்குறேன்னாரு. ஓகே அப்படி எடுக்கும்போது ஆன் ஸ்க்ரீனு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, நாங்கள் ஒரு லிட்வஸ்ட் நடத்துகிறோம், கிரண் நீ வந்துடு அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் கரும்பு தின்ன கூலியா அதான் நினைச்சிட்டு கரும்பு தின்னு ஓகே வந்துடுறோம் அப்படின்ட்டு. அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறையா பிளான்ஸ் இருக்கு. வர கெஸ்ட் எல்லாம் முடிச்சு பாட்காஸ்ட் எடுக்கணும். அது உங்களுக்கு பிளான், எனக்கு பிளான். சரி, ஆமா. அதாவது பிரயாக்ராஜ்ல ஒரு காட்ல நிறைய காட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதுல ஒரு காட்ல அந்த ஈவெண்ட் நடக்குது. அதுல மாடரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறோம், என்ன பேச போறோம், இந்த தலைப்புல பேச போறோம், எதை மாடரேட் பண்ண போறோம், மேடையில தனியா பேச போறோமா இல்ல யாரோடையாவது கலந்துரையாடலாம், எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரிஞ்சுக்கணும், முதல்ல ஓகே சொல்லிடணும். அப்ப உனக்கே தெரியாம தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம அந்த விழாவை பத்தி எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு, அதை கேட்டுக்கிறேன். அதாவது பிரயாக்ராஜ் முன்னாடி அலகாபாத் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நகரம். அங்க பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். 3 நதிகள் அங்க போகுது, சங்கமிக்குது. கங்கை, யமுனை, கண்ணுக்கே தெரியாத சரஸ்வதி நதி, திரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல கூட நடிகர்கள் எல்லாருமே போய் அங்க அவங்களுடைய பாவங்களை கழிக்க போயிருக்காங்க. நீங்க அங்க எதுக்காக போறீங்க? நம்ம கூட சேர்ந்த பாவத்தை கழிக்காம அங்க போய் என்னத்த பாவத்தை கழிக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது? நீங்க சொன்ன மாதிரி அந்த புனித நீராடுதல், இந்த திரிவேணி சங்கமத்துல அந்த ஹோலி டிப் எடுக்கணும்னு தான் எல்லாருமே அங்கே போவாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா டைம் இல்லைன்னு போவாங்க. அவங்களா போவாங்க, திடீர்னு டிப் எடுப்பாங்க, போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளானா இருக்கும். கண்டிப்பாக இவ்வளவு தூரம் போவோம், ஒரு புனித நீராடு இல்லாம எப்படி இல்ல. இந்த இடத்துல இன்னொருத்தர பதிவு பண்ணி ஆகணும். நம்ம துவாரகேஸ்வரோட நம்ம கூட வராரு. அவர் என்ன பண்ண போறாரு? அவர் கேமரா பண்ண போறாரு. இன்னொரு பிளான் என்னன்னா, இங்க இருந்து விளாக் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு பிளான். முதல்ல நம்ம ட்ரெயின்ல ஏறுறதுல இருந்து மகா கும்பமேளா போய் சிரிக்கிறத பார்த்தா கேமரா அடல் பண்ண மாட்டீங்கன்னு தோணுது. அப்படிலாம் இல்ல. ஓகே, அதான் ஏதாவது உங்களுக்கு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்களா, அதான் இதை குறித்து பேசுங்க அப்படின்னு எந்த கிளாரிட்டியுமே இல்லாம இருக்கும். ஓ, டாபிக்கே கொடுக்கல உனக்கு, அங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் என்னன்னா, அது கிளாரிட்டி ரொம்ப கம்மியா அனுப்பிச்சிட்டாரு அவருக்கு. அதனால உன் மூஞ்சி தானே தெரியல, அது ரொம்ப ஜூம் பண்ணிலாம் பார்க்கணும் இருக்கு. இந்த இடத்துல போஸ்டர் போட்டு காட்டினா அந்த போஸ்டர் கிளாரிட்டியே இல்ல. இவன் கிடையாது. தமிழ்நாட்டு உங்களுடைய கருத்துக்கள் அங்க போய் வைக்க போறீங்களா? ஆமா, கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். இல்ல, அது ஒரு ஆன்மீக விழா அப்படின்னும் பொழுது அரசியல் பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புல. ஆனா வர்றவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அரசியல் பின்புலம் கொண்டு நிறைய அரசியல் பேசக்கூடியவர்கள். எப்படின்னா சிவிலைசேஷனல் பாலிடிக்ஸா பேசுவாங்க. உதாரணத்துக்கு விஷ்ணு சங்கர் ஜெயின்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவர் தான் நேஷனல் சென்சேஷன். நிறைய வழக்குகளை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்காரு. சமீபத்தில் சம்பல் கேஸ் குறித்து அவர் கள ஆய்வு மேற்கொள்ளும் போது அவரை கொல்ல சதி நடந்தது. அவ்வளோ பெரிய சதி, அதை முறியெடுத்து வெளியே வந்திருக்காரு. அவ்வளோ உயிர் பிழைத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி சாய்தீபக் எந்த விதமான டாபிக்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ரத்னங்கள், பாரதத்தின் ரத்னங்கள் என்று சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு எஸ்டீம்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே. அவர்கள் மத்தியில போவதே என்பதே ரொம்ப பெரிய பெருமை. யூபியில பாத்தீங்கன்னா இப்போ கோடிக்கணக்கான மக்கள் பிரயாக்ராஜ்ல இருப்பாங்க. அவங்கள்ட்ட யோகி அரசாங்கம் எப்படி இருக்கு,
2024 அவங்க வேற மாநிலத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க அரசாங்கம் எப்படி இருக்கு, இல்லைன்னா இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு. சரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில ஈசிஆர்ல ஒரு பாட்டு கச்சேரிக்கே சரியான நிகழ்வுகளை இவங்களால ஒருங்கிணைக்க முடியல. கும்பமேளாலே வந்து ஒரு 30 பேர், ஆமா, 31 பேர் ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம் தான் அது. என்னன்னா நைட் 2 மணிக்கு ஒரு யாரோ ஒருத்தர் இங்க எப்படி தள்ளினாங்க அப்படிலாம் வந்து நேர்ல இருந்தவங்க சொல்றாங்க. இப்போ ரொம்ப மெனக்கெட்டு கும்பமேளாவில் அவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது யாருக்கும் எந்த அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது, ரொம்ப நல்லா நடக்கணும்ட்டு. பிளஸ் 2024 தேர்தல் பார்த்தீங்கன்னா யூபிஆர் சீட்ஸ் குறைஞ்சது. அதற்கான காரணமும் கேட்கலாம். இப்போ நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய செயல்பாடு இன்னும் நிறைய கேட்கலாம். கும்பமேளாவை பற்றி கேட்கலாம். RSS ஸ்வயம் சேவக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ராவும் பகலமா ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கருத்து கேட்கலாம். இந்த மாதிரி வேற என்ன கேட்கலாம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஓப்பன் கமெண்ட் செக்ஷன்ல உள்ள நினைக்கிறேன். இப்போ இந்த கும்பமேளாலே நிறைய சொல்றாங்க 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது அப்படி இப்படின்னு. இந்த கும்பமேளா வந்து 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது. ஸோ அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம், இதுக்கு அடுத்து பார்க்க மாட்டோம். ஆனா இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் போறதுக்கு, பண வசதிகளோ. ஆமா, நாங்கெல்லாம் ஏழைக்கு போக முடியல, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருக்காங்க, நம்ம போறோம், டிக்கெட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி யூபி போறேன், சாந்தகுப்தா கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலி ராஜேல் சாரே நீ வர வேண்டியதா இருந்தது, நீ போயிட்டு வாடா அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அவர் தான். லைக் டிக்கெட் போட்டதாக இருக்கட்டும், காசு கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற என்ன சப்போர்ட்டாக இருக்கட்டும், யாராவது பேசணும்னா கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் சப்போர்ட் தான். லைக் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் தேவைப்படாது. பட் க்ரோயிங் ஸ்டேஜில் இந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வேறு எந்த நிறுவனத்திலே கிடைக்குமா ஒரு ஊழியர்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால தான் நான் எல்லா இடத்துல நான் போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருப்பேன், பேசு தமிழா பேசு மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ சுதந்திரம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அர்த்த கும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, 6 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது அர்த்த கும்பு. பூர்ண கும்பு என்பது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. 12 ஸ்கொயர் அதாவது 144 என்பது மகா கும்பு. ஆனா எந்த அளவுக்கு பாருங்களேன், மத்தியில மோடி, மாநிலத்துல யோகி இருக்கும் போது ஒரு மகா கும்பு. யோகி அமைச்சரவை பாத்தீங்கன்னா சும்மா ஆத்துல நீரை இது தண்ணியை தூக்கி தெளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது ஜாலியா ஏதாவது பண்ணிட்டு. உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. இப்போ கல்ச்சர் கும்பல கலந்துக்கிட்டு பேசு தமிழா பேசுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தர போறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல என்னுடைய இது கேள்வி இல்ல, இது கேள்வி சொல்லிட்டு தான் கேட்கணும். இப்போ என்னுடைய கேள்வி இது சம்பந்தமா என்னதுன்னா, இந்த கல்ச்சர் கும்பு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக விழா. இதுல நீங்க ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை நிறைய எடுத்துரைக்க போறீங்களா, இல்ல அரசியல் சார்ந்து பேச போறீங்களா? அப்படியே அரசியல் சார்ந்து பேசுறதா இருந்தா தமிழக அரசியல் குறித்தும் பேசுவீங்களா? எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க இந்த நிகழ்ச்சிக்காக? உண்மையில் நல்ல கேள்வி. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிக்கணும். ஒரு 33 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி இருக்கு, அதெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கணும். முதல்ல இது அவர் மோர் ஆஃப் அ கல்ச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்திற்கும் உதாரணத்துக்கு தமிழகத்துக்கும் ராமருக்கும் சம்மந்தம் கிடையாது, தமிழகத்துக்கும் சங்கமெல்லாம் நடக்குது இல்லையா, அதை பத்தியும் கூட பேசலாம். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழகம் அளித்த அந்த தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன, எத்தனையோ ஆன்மீகத்துல தேசத்திற்காக இன்னும் எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழகத்தை பத்தி நிறைய பொய்யான பிம்பங்கள் வட இந்தியாவில் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இவங்க வந்து எல்லாருமே மக்கள் திராவிட மனப்பான்மை கொண்டவர்கள், அரசாங்கம் அப்படி இருக்கிறதுனால வச்சுறாங்க. ஆனா அவங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பார்த்தா தெரியும், தமிழகத்தை விட இன்னொரு ஆன்மீக பூமி என்பது உலகத்திலே கிடையாது. இந்தியாவிலே அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்புறமா இங்க வந்து மக்கள் எல்லாருமே ராவணனை தான் கும்பிடுறாங்க, ராமரை வந்து யாருக்கும் பிடிக்காது என்று. அது எப்படி இல்லை, ராமருக்கும் தமிழ்நாடுக்கும் கூடிய தொடர்பு. ராவணபுரம், ராவணநாதபுரம் அப்படிலாம் நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய தமிழகத்தை பற்றியான பிம்பத்தை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்பதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, நம்ம அலகாபாத்தை இப்போ வந்து அரசியல் நகரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அலகாபாத் அதாவது பிரயாக்ராஜா, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 3 பிரதமர்கள் அங்கதான் பிறந்திருக்காங்க. யாரு, நேரு அவர்கள், இந்திரா காந்தி, VP சிங், இந்த 3 பிரதமர்கள் இருக்காங்க. ஏற்கனவே அது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் தான். இப்போ வந்து இந்த கும்பமேளா நடக்கிறதுனால மட்டும் கிடையாது இல்ல. ஆமாமா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த. யூஸ்வலாவே ஆல் ரோட்ஸ் டு டெல்லி லீட் த்ரூ லக்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியில ஆட்சி அமைக்கணும்னா நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சி ஆகணும். ஏன்னா அதிகபட்சமான தொகுதிகள் 80 தொகுதிகள், ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கல்ச்சரல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது பிரயாக்ராஜ், அயோத்தியில அங்கதான் இருக்கு, அயோத்தியில இருக்கு, அதே மாதிரி மதுரா இருக்கு, மதுரா நிக்குது பிரச்சனை இல்ல. ஆமா, இந்த இடத்துல துவாரகை சொல்லிட்டு பைக் கொடுக்கல இதாங்க பைக். ஏன்னா நான் வந்து யூபியில மகா கும்ப வரியான்னு கூட கேட்கல, வரேன்டா
டாப்ல வரட்டா. ஏன்னா அவர் வந்து மதுராக்கு போகணும்னு ரொம்ப ஆசையில இருக்காரு. ஓகே, நான் வந்து துவாரகை செல்வன் இல்லையா, கிருஷ்ணர் பிறந்த வந்து ஊரு மதுரா. மதுராக்கு போகணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஒரு 144 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடக்குதுல, இனிமேல் இன்னொரு தடவை நடக்கிறப்போ கண்டிப்பா நம்ம பார்க்க மாட்டோம். இங்க எப்படி இந்த அத்திவரதர் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க நடக்குது, அதை போய் பார்க்க மாட்டோம் நிறைய பேர் போனாங்கல்ல, அது மாதிரிதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். வெளியில போறோம் பாத்துட்டியா இல்லையா? இல்லையே. இல்ல இதே மாதிரி நீங்களும் ஒரு தேசியவாதி தான், இந்த விழாவில் கலந்துக்கிறத நீங்க எப்படி So, நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம மெயினா என்னன்னா, அங்க போயிட்டு அயோத்தி போலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு பிளான். கூட இவர் பிளான் போட்டாரு. ஐயோ, கொடுக்கறதே 3 அத நாள் ஸ்பான்சர் இல்லையா, நம்ம ஸ்பான்சர் தான் போக முடியும். சரி, கை ஓகே. காசு போட்டு கை போவோம். காசு. ஓகே, கிரணுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் அங்க போயிட்டு பேசுறதுக்கு. சரி, அது மட்டும் இல்லாம அங்க நிறைய இன்டெலெக்சுவலான ஸ்பீக்கர்லாம் வராங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட்டான சாய் தீபக், அந்த மாதிரி விஷ்ணு ஜெயின். உனக்கு நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பரா இருக்க? இங்க இல்ல தமிழக பாலிடிக்ஸ் பத்திலாம் பேச போறியா அந்த மாதிரி? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி சாதிப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் கேட்கணுங்கிறது ஆசை. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, மேபி நம்ம ட்ரெயின் ஜர்னிலேயே அவர் கூட உரையாடி நம்ம ஒரு பாட்காஸ்ட் முன்னாடி கேட்டுட்டு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆக்கிட்டு அப்புறம் போகலாம். உதாரணத்துக்கு சந்திரஹாஸ் ஹலாய்னு ஒருத்தர் இருக்காரு, மும்பையில் இருக்காரு. ரொம்ப இந்தியாவில் ரொம்ப பிற்போக்கு சிந்தனை என்று நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாட்கள். ஆனால் இங்கே மேத்தமேட்டிக்ஸ் என்பது, கணிதம் என்பது எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தது என்பதை அவர் ரொம்ப ஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நிறைய யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் ஆசை. அதுக்கப்புறம் ஆமி கனத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து மகாபாரதத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பியர் பேசர்ஸ்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் விஷ்ணு சங்கர் ஜெயின் நான் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட முன்னாடியே பேசி ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு பாட்காஸ்ட் எடுக்கணும். ப்ளஸ் அந்த பிரயாக்ராஜ் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமத்தினுடைய நதிக்கரையில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணான்னு சாந்தன குப்தா சொல்லியிருக்காரு. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் அதான் நம்ம பண்ண போறோம்ட்டு. ஸோ நதிக்கரையில் ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறோம். இன்னும் நிறைய நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ உடனே கேமரா பண்ணணும். யூபிக்கு போறேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொன்னதும், ஒரே ஒரு பிள்ளையை இவ்வளவு தூரம் அனுப்புறமே, இவ்வளவு கூட்டத்துல மாட்டிக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல, நல்ல கேள்வி. ஏன்னா சிரிக்கிற இப்போ நீ ஏன் சிரிக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ பாலிவுட் படத்துல நீங்க பாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு பாடி சேர்ந்துருவீங்களா? இல்லையா, பிரியறது இருக்குல்ல, எப்ப பிரிவாங்க தெரியுமா? கும்பமேளால தான் பிரிவாங்க. அப்படியா? ஆமா, ஏன்னா அந்த பழைய அந்த காலத்துல கூட்டத்துல திருவிழால காணாம போறது, உண்மையான திருவிழால காணாம போறது அங்கதான். இல்ல இப்ப கூட ஒரு நியூஸ் படிச்சோம். அதாவது அவர் வந்து ஒரு மனைவி வந்து வேணுக்குனே வந்து கும்பமேளால வந்து தொலைச்சிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அவங்க மனைவி திரும்ப போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த பயம் இருந்தது. கும்பமேளா போனா அவ்வளவுதான், திரும்பி வர மாட்டாங்க, மறந்துருங்க அப்படின்னு. டெக்னிக்கலா வளர்ந்துருக்குல நாடு, ஆமாமா, அதனால கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட், அதாவது யோகி அரசாங்கம் அந்த எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். எப்ப பாருங்க சர்வேலன்ஸ் கேமரா இருந்துகிட்டே இருக்கும். உன்னை ஸ்கேன் பண்ணி நீ எங்க போறேங்கிறத ஈஸியா ட்ராக் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தா கூட போறோம், இல்ல நீயே வந்து பக்கத்துல இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது பண்ணி நீ வெளில வந்துடலாம். ஸோ அம்மாக்குமே சந்தோஷம் தான், இதெல்லாம் கிடையாது, பயம்லாம் கிடையாது. ஏன்டா போறாங்க வேண்டாண்டா அப்படின்னு. இதே உங்க வீட்டுல போய் சொன்னா உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்லயே வேணான்னுவாங்க. ஏன் அந்த கூட்டத்தை தொலைஞ்சிருவ நீ அப்படின்னுவாங்க. உனக்கு கருத்து தெரியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த கும்பமேளா போகணும்னு நாடு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, கும்பமேளா வந்து முதல்ல பிளான் பண்ணும்போது, ஏய் என்ன கும்படி பூண்டு தாண்ட வச்சிருக்கா, தாண்டதே இல்லடா, எப்படியாவது எனக்கு யூபி கூட்டு போயிடுறா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் பிளான் எல்லாம் மாறி வேற மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி, அது என்ன 2 பேர் தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோ அதனால என்னால வந்து யூபி போக முடியல. இல்ல நானும் கிரணும் தான் யூபி போற மாதிரி. நானும் கிரண், ரகுஜி நம்ம கேமரா ஸ்கேம்ஸ்டர் நம்ம கூட்டு ரகு அவர் 2 பேரு சேர்த்து எல்லாமே நாங்க தான் போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிளான் மாறிடுச்சு. இப்போ வந்து கிரணும் துவாரகையும் போறாங்க. ஆண்டவன் வந்து துவாரகையை தேர்ந்தெடுத்திருக்காரு, இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆமா, ஏன்னா இன்னுமே எங்க டிக்கெட் புக் ஆகல. அது போலையா? இல்ல இரு, கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆயிரும், நீ கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆகலனாலும் இல்ல, கன்ஃபார்ம் ஆகலனாலதான் இன்ன வரைக்கும் நானும் வீட்டுல சொல்லாம இருக்கேன். அதான் அந்த ஒரு தனுஷ் படத்துல வரும்ல, கக்கூஸ்க்கே உட்காந்து போடுமா, பரவாயில்ல போயிடுறேன் அப்படின்னு. பரவாயில்ல. இப்போ வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்பிள் சிஇஓ எல்லாம் வராரு, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய இந்துக்கள் உலகம் முழுக்க இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் கூட இன்னும் மகா கும்பமேளாக்கு போன மாதிரி எனக்கு தெரியல. போல இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பெரும்பாலும் மக்கள் போன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒருவேளை அது காட்டப்படலையா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் போறாங்களா மகா கும்பமேளாக்கு? மக்களுடைய பார்வை தமிழ்நாட்டுல வந்து எப்படி இருக்கு இந்த நிகழ்வு பத்தி? பெரிதளவு பேசப்பட மத்த நார்த் இந்தியன் மீடியாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மகாக்கும்னு ஒரு ஹைப் கொடுத்து மக்கள் அதுக்கு வர வச்சாங்க. ஆட்டோமேட்டிக்காவே இப்போ நீங்க ஹைப் இருக்கு இல்ல, இப்போ மீடியா இருக்கு, அதனால இந்த ஹைப் இருக்கு. முன்னாடிலாம் தேதி அறிவிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு லட்சக்கணக்கான அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் அங்க கூடுவார்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த கும்பமேளா பற்றியான இந்த இருட்டடிப்பு செய்ததுலேருந்து இப்போ வெளியில் வந்து அதிகமான மக்கள் இப்போ கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் போயிருக்கலாம் என்று என்னுடைய கணிப்பு இதுவரை. இன்னும் ஒட்டுமொத்த கும்பமேளா பரவாயில்ல, மக்களுக்கு தெரியுது அப்படி ஒரு நிகழ்ச்சி இப்பதான் நடந்துட்டு இருக்குன்னு. இப்பதான் தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு ஐஐடி பாபா, ஒரு திடீர்னு ஒரு மோனாலிசா என்றதை தாண்டி கும்பமேளாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னதான் இது கும்பமேளா? வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஹியூமன் கேதரிங். இந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் கேதரிங் உலகமே நடக்காது. பல உலக நாடுகளுடைய பாப்புலேஷன் இவ்வளவு இருக்காது. 40 கோடிலாம் பல உலக நாடுகள், யூஎஸோட பாப்புலேஷன் இவ்வளவு கிடையாது. ஆமா, அப்படி இருக்கு. அதை தாண்டி மக்கள் வந்து தரிசனம் பண்றாங்க இல்லையா? அது என்ன கோவில், அது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியுமா? அந்த சங்கம்ல போய் முழுகிறது தான். அந்த தண்ணி குறிப்பிட்ட இடம். நதி அது வந்து திரிவேணி சங்கமம். கங்கா, யமுனை, சரஸ்வதி மூணு சேர்ற ஒரு நதி. அந்த நதியில குளிக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். அவ்வளவுதான். வேற எதுவும் கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஈர உடையோட போகணும் அப்படின்னு அதெல்லாம் இலவச இணைப்பு. அதெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. வெறும் குளிக்கிறது, போய் டிப் எடுக்கிறது தான். அவ்வளவுதான். டிப்பிங் இன் மகாகுப். இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மீடியாவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2012 எப்போ நடந்துச்சு. அப்ப வந்து நம்மளாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதுக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து விதவிதமான சாதுக்கள் அப்பவுமே ட்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து என்ன உடை அணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான என்ன சொல்றது ஆசி வழங்குவாங்க. அது வந்து அவங்களுடைய அது எப்படி வெளிப்படையாக சொல்லாமன்னு தெரியல, அவங்க மர்ம உறுப்பை தொட்டு கும்பிடுறது, இந்த மாதிரி வந்து பல வருடங்கள், அதை 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுலேயே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த மகா கும்பல வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ கேதரிங் இருந்திருக்கும்னு தெரியும். ஸோ இது வந்து அலகாபாத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நதிகள்லையுமே ஒவ்வொரு முக்கியமான விழாக்கள் நடக்குது. அதாவது நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்கு இந்த தாமிரபரணியில் கூட நடக்கும். புஷ்கரண விழா, மகா புஷ்கரண விழாவோ ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் போறீங்க, ஆனாலுமே அங்கே வந்து கட்டடக்கலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், கோவில்கள் வந்து வேற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ நான் என்னன்னா இந்த ஒரு தடவை டூருக்கு வந்து ஹிமாச்சலுக்கு போனோம். அங்கே வந்து கோவில் இருக்கிறதே தெரியாது, ஒரு ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கோவிலா இருக்கும். நம்ம வந்து எப்படி மிகப்பெரிய கோபுரங்கள்லாம் கட்டி மிகப்பெரிய கோட்டை சுவர்கள்லாம் கட்டியிருக்கோம். ஆனால் வட மாநிலங்களில் கோவில்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கூட்டங்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுடைய கட்டடக்கலையும் பதிவு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை. கண்டிப்பா முயற்சி செய்யறோம். ஏன்னா என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போது வெளியில போக முடியுமான்னு தெரியல. ஆனா வெளியில போய் விளாக் பண்ணணும், விளாக் தான் மெயினா பண்ணணும்னு ஆசை. இன்னும் நதிக்கரைகளில் பண்ணணும், கட்டிடக்கலைகளை காட்டணும், மக்களுடைய வாழ்வியலை காட்டணும், எப்படி அந்த வாழ்வியலும் இந்த வாழ்வியலும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கணும். இப்ப திடீர்னு காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னதுனால காசிக்கும் தமிழ்நாடுக்கும் பந்தம் ஏற்பட்டுருச்சு, அப்படி கிடையாது. இப்போவுமே இருந்த ஒரு உறவை இப்போ வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நிகழ்வா காசி தமிழ் சமூகம் இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு இருக்கக்கூடிய கலாச்சார பிணைப்பு காட்டணும், இந்த கோவில்களை காட்டணும். வாய்ப்பு கிடைச்சா அயோத்தி பக்கத்துல இருக்கு, அங்க ஒரு விளாக் பண்ணணும். துவாரகை செல்வது அவருடைய ஆசையும் அதான் அப்படின்னு சொன்னாரு. அது கண்டிப்பா பண்ணுவோம். மகா கும்பு அப்படிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் கேதரிங் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது டெக்னிக்கலாக நிறையா சிக்கல்கள்லாம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது நாய்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதெல்லாம் உண்மையிலே சொல்ற கேமரா எடுக்கையில தான் இருக்கு. அந்த கூட்டத்துல முதல்ல கேமரா எடுக்க முடியுமானே தெரியல. நீங்க எடுத்துக்கிட்டாலே அப்படியே அடிச்சுட்டு போயிருவீங்க. சரி, நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு போயிரு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லாக் எடுக்கலனாலும் பரவாயில்ல, எக்யூப்மெண்ட் கேமரா முக்கியம் இல்ல. அந்த இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது கம்மியா தான் இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல அப்படிங்கிற பார்வை இருக்கு. ஏன்னா காட்டாட்சி நடக்குது அப்படிலாம் சொல்றாங்க. யோகி உண்மையிலே அதை சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? சேஃப்டி பொறுத்த வரைக்கும் மஃப்ளர் எடுத்துக்கணும், ஸ்வெட்டர் எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. மற்றபடி 4 வாரக்கே கையை பிடிச்சிட்டே இருக்கணும், பேகை கட்டி பிடிச்சிக்கணும். அதை தவிர பக்கத்துல லோக்கல் ஹெல்ப்லைன் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணும்னாலும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி அப்படி பேசி ஏதாவது பண்ணிக்கலாம். சரி, அந்த மீட்டிங்ல ஹிந்தில பேசுவே, தமிழ்ல பேசுவே, இங்கிலீஷ்ல பேசுவே, அதெல்லாம் பேசுவேன். நான் முதல் முறையா ஒரு ஹிந்தி மொழி கொள்கை தானே. இருமொழி கொள்கை இல்லையா ஐயா, நான் ஹிந்தியில பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படின்னா ஹிந்தி வந்து நீங்க பேசுறீங்க எனக்கு நல்லா புரியும், மோடி ஸ்பீச், யோகி ஸ்பீச். ஆனா திருப்பி சொல்றதுக்கு ஹிந்தி கிராமர் மிஸ்டேக் எல்லாம் எழுத படிக்க வரும், பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வராது. கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அவங்க தாய்மொழி, அதனால வந்து அவங்க கூட போட்டி போட முடியாது. நிறுத்தி நிதானமா என்ன வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு யோசிச்சு பேசணும். அந்த அளவுக்கு தான் ஹிந்தி தெரியும். தெரியும். புரியுது. அப்ப வந்து இங்கிலீஷ்ல பேசினா பெட்டர். ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஓகே முதல்ல ஹிந்தில ட்ரை பண்ணுவோமே. ஏன்டா இவ்வளவு பெரிய மீட்டிங்ல போய்டா ட்ரை பண்ணுவேன். என்ன இது? சரி, அதாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போலியே ஆயே ஜாயே அப்படி அங்க போய் ஒரு மேடையில பேசலாம். இதரா அந்த மாதிரியே பூக்லையே. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துன்னு கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி 2013ல ரொம்ப ஒர்ஸ்ட் எவர்
மஹாகும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அசாம் கான் என்ற ஒருத்தர பார்வையாளராக போட்டாங்க, பொறுப்பாளராக போட்டாங்க. சமாஜ்வாடி கட்சி ரொம்ப மோசமா மேனேஜ் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி நேரு அவர்கள் மஹாகும்ப மேளாவுக்கு போன போது அவர் வருகையினாலேயே ஒரு விஐபி வராருங்கிறதுக்காகவே அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டாம்பில் இறந்து போனாங்க தெரியுமா. அவ்வளோ பந்தோபஸ்து பண்ணி கெடுபிடி பண்ணி இந்த தடவை 2025 நடந்த ஸ்டாம்பில் 30 பேர் இறந்து போனது யாரோ ஒருவர் சதி திட்டத்தினால பண்ணியிருக்காங்க அப்படின்னு லோக்கல்ல சொல்றாங்க. ஆனா அப்போ பிளான் பண்ணி ஒரு நேரு வராரு என்பதற்காக அங்க ஒரு ஸ்டாம்பிங் நடந்துச்சு. நேரு வராரா? ஆமா, ஜவஹர்லால் நேரு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 12 வருடத்துக்கு வர்ற எனக்கு 1950களில் சொல்றேன். 50களில் தொடர்ச்சியாக அதிகபட்சமான நபர்கள் இந்த மஹாகும்ப மேளாவில் அரசாங்கத்தினுடைய நிர்வாக குறைவாலேயே இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி அது எதுவுமே இல்லாம அரசாங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் முந்தைய காலகட்டத்துல, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கும்பமேளா மக்கள் கூடுறாங்களா, வரி ஏத்துறா, அவ்வளவு வரி போட்டாங்க. முகல் ஆட்சி காலத்துல கும்பமேளா நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. அதாவது இப்போ நாகா சாதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க கூட பேசுனீங்க. அந்த நாகா சாதுக்கள்லாம் அவுரங்கசீப் போய் அவ்வளவு முறை தோற்கெடுத்தாங்க. காசி கிட்ட வரும்போது உத்தரப்பிரதேசத்துல பல இடங்கள்ல நாகா சாதுக்கள் அவுரங்கசீப்போட போரிட்டு அவ்வளவு வீரமாக இந்த கும்பமேளா நடக்கிறதுக்குலாம் அவர் உறுதியாக இருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறதுக்கு. இறுதியா நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை பதிவிட்டே ஆகணும். அதாவது இந்தியாவில் மஹாகும்ப மேளாவை பத்தி சர்ச் பண்ணுவாங்க கூகுள்ல, அதை விட அதுக்கு நிகராக எங்க சர்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல, இன்னும் பல நாடுகள்ல சர்ச் பண்றாங்க. அவங்கெல்லாம் இந்த கும்பமேளாவை சீர்குலைக்கணும் என்று நிறைய சதிவேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல, லோக்கல் லெவல்ல, இங்க இருக்கக்கூடிய பல பேரும் என்று அதையெல்லாம் முறியடித்து இவ்வளவு நிகழ்வு நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. நானும் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதாவது இங்க கடைகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து அளவுக்கு அதிகமா இந்துக்களுக்கு நிகராக வந்து இஸ்லாமியர்களும் அங்க கடைகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பொருளாதாரமும் இந்த விழாவினால முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை வந்து ஒரு பொதுவான விழாவை தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது இது மூலம் தெரிய வருது. ஸோ இந்த விழா மூலமாக நிறைய வீடியோஸ் மக்கள் கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஏன்னா இது வந்து நம்ம ரொட்டீனா இங்க வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறோம், நம்ம மோனோலாக்ஸ் பண்றோம், இது நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டை தாண்டி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டையும் நம்மளுடைய சேனல்ல பேச வைக்கணும். நிறைய பேர் மக்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு தேசிய அளவில் என்ன நடக்குது அப்படிங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அதனால தான் அந்த கெஸ்ட் யாரெல்லாம் வந்திருக்காங்க, வர போறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டு காட்டுறேன். யார்கிட்ட பாட்காஸ்ட் எடுக்கலாம்ங்கிறத மக்களுடைய ஐடியா, என்ன விளாக் எடுக்கலாம், என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள், லோக்கல் மக்கள் இருப்பாங்க இல்லையா, பொதுமக்கள், அவர்கள் என்ன கேள்வி கேட்கலாம், பாக்ஸ் பாப்பா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவிட்டா நல்லா இருக்கும். ஓகே, இந்த நிகழ்வு பத்தி வேற ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தாலும், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்டு உங்களுக்கான அந்த ரிப்ளை வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த வாய்ப்பளித்த பேசு தமிழா பேசுக்கு மற்றும் ஒட்டுமொத்த டீமுக்கும் மிக்க நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.